शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। दुःखत्रय अधिकाराः जिज्ञासापघातके हेतौ दृष्टे सापार्थः चेन्नैकान्तात्यन्ततो। சிருஷ்டியுடைய காரணம் சொன்னார். எப்படி சொன்னார்னா, புருஷஸ்ய தரிசனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்குவந்தவதுபயோரபி சம்யோகஸ்தத்கிருத சர்க்கா. அதுக்கப்புறம் அடுத்த காரிகையில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ள பதார்த்தங்கள் இவைகள் சொல்கிறார். பிரகிருதேர் மகான்ஸ்ததோஹங்காரः தஸ்மாத் கணஷ்ச ஷோடசகः தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சபியः பஞ்சபூதானி. இந்த காரிகையோட அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரகிருதேர் மகான், பிரகிருதியில் இருந்த மூல பிரகிருதியில் இருந்த மகத்தத்துவம், அதில் இருந்த அகங்காரः, ததோ அகங்காரः தஸ்மாத் அகங்காராத் கணஷ்ச ஷோடசகः 16 தத்துவங்கள், தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சபியா அந்த 16 தத்துவங்களுக்குள்ள பஞ்சபியா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டு. அந்த பஞ்ச தன்மாத்திரையிலிருந்து பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபிய பஞ்சபூதங்கள், அவ்வளோதான். இனிமேல் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு தத்துவங்களையும் எடுத்துட்டு லட்சணம் சொல்கிறார். அத்தியவசாயோ புத்தி, தர்மோ ஞானம், விராக ஐஸ்வர்யம், சாத்விகம் ஏதத் ரூபம், தாமசம் அஸ்மாத் விபர்யஸ்தம் காரிகை. அத்தியவசாயோ புத்தி, புத்தினா இப்போ பிரகிருதையர் மகான் சொல்லு முன்னாடி காரிகையில் இருக்கு இல்லையா, அதில் மகான் சொல்கிறது மகத்தத்துவம்னு ஒரு தத்துவம். மகத்தத்துவம், அதை மகத்தத்துவத்தை புத்தின்னு சொல்கிறது. அதுக்கு பரியாய பதம் இல்லை புத்தின்னு. மகத்தத்துவம் எதை சொல்லப்படுறதோ அதுதான் புத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது பரியாய பதம். மகத்தத்துவம் புத்தி. அந்த புத்தியுடைய லட்சணம் அத்தியவசாயோ புத்தி. அத்தியவசாயன்னு சொன்னால் நிச்சயான்னு அர்த்தம். நிச்சயாத்மகமான ஞானம் இதுக்கு அத்தியவசாயம்னு பேர். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கு, அந்த நிச்சயாத்மகமான ஞானத்தை புத்தின்னு சொல்ல, அந்த நிச்சயாத்மகமான ஞானம்னா அது ஒரு புத்தியோட பரிணாமம். அந்த பரிணாமத்தினுடைய தர்மி எதில் அந்த பரிணாமம் நடக்கிறதோ அந்த பதார்த்தத்தை புத்தின்னு சொல்றீங்க, அவ்வளோதான். கிரியாவதோர் அபேத விவக்ஷயா சர்வோ விவஹர்த்தா ஆலோச்சிய மத்வா அகம் அத்திர அதிகிருதா இத்தியபிமத்ய கர்த்தவியமேதன் மயா இத்தியத்தியவசியதி ததச்ச பிரவர்த்ததே இது லோகசித்தம். யாராக இருந்தாலும் இதுதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த போல பிரவர்த்தனம் பண்ணுறார். அதனால் முதல் நமக்கு ஒரு நிச்சயம் ஏற்படுறது. தத்திர யோயம் கர்த்தவியம் இது நிச்சயா, அது அந்த நிச்சயத்துக்கு உண்மையாக அத்தியவசாயம்னு பேர். ஆனால் இங்கே அத்தியவசாயம் சொல்கிறது அந்த நிச்சயத்தை இல்லை, நிச்சயம் எதில் இருக்கோ அந்த தர்மிய அத்தியவசாயம் சொல்கிறது. புத்தேர் வியாபாரः அத்தியவசாயः தத் வியாபாரயுக்தம் யத் தத் அத்திர மகத்தத்துவம்னு அர்த்தம். அப்போ அதுதான் புத்தியுடைய லட்சணம். இப்போ புத்தி இருக்குன்னா நிச்சயாத்மகമായ விற்த்தியுடைய அந்தக்கரண விற்பி அந்த விற்த்தியுடைய ஒரு ஆசிரியமாக இருக்கக்கூடிய வஸ்து, அதுக்கு இங்கே மகத்தத்துவம்னு பேர். இந்திரியம்னு எடுக்கல, இல்லை இந்திரியமா எடுக்கிறது, இந்திரியமா எடுக்கிறது இல்லை, இருக்குது. இந்திரியம் இல்லை, இந்திரியம் தனியாக சொல்ல போகிறோம் அப்புறம். அத்தியவசாயோ புத்தி, அப்புறம் தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம் சாத்விகம் ஏதத் ரூபம் தாமசம் அஸ்மாத் விபர்யஸ்தம். இது என்ன சொல்கிறார் கேட்டால் வியாக்கியானத்தில் இருக்கு. ததேவம் புத்திம் லக்ஷயித்வா,
விவேகஜானோபயோகினः தஸ்யாக தர்மான், அந்த புத்தியுடைய தர்மங்களை சொல்ல போகிறார். புத்தி என்றது நிச்சயம். அந்த நிச்சயம் சொல்லக்கூடாது. நிச்சயத்தோட நிச்சயம் எதனுடைய ஃபேக்கல்ட்டியோ அது புத்தி. நிச்சயத்தே புத்தின்னு சொல்லலை. நிச்சயம் என்றது எதனுடைய எந்த ஒரு 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 தத்துவத்தினுடைய ஸ்வபாவமோ அதுக்கு இங்கே புத்தின்னு பேர் வச்சிருக்கு. ஒரு திரவியம் அர்த்தம் அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல நிச்சயம்னு சொன்னோம்னா மனசுனால கூட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கு. ஆனால் இப்போ மனசோட சூழலை இல்லை மனசு வேற, அப்படி சொல்லலை. இதை புத்தியும் தனியாக சொல்றது. இதை ஒரு தனி தத்துவமாக தான் எடுத்திருக்கா. மனசோட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், அதுதான் கொஞ்சம் அது கொஞ்சம் படித்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி அந்த எப்படி எப்படி சொல்கிறாங்கிறத திருப்பி யோசனை பண்ணலாம். இப்போ முதல் பங்கிக்கு அர்த்தம் சொல்லி நான் போயின்னு இருக்கேன். அதை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன இப்போ என்ன சொல்லியிருக்காருன்றது திருப்பி விசாரம் பண்ணலாம். ததேவம் புத்திம் லக்ஷயித்வா விவேகஜானோபயோகின தஸ்யாக தர்மான், அந்த புத்தியுடைய தர்மங்களை சொல்ல போகிறார். இப்போ என்ன தர்மங்கள்? புத்தி தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம். தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம், புத்தியுடைய சுபாவங்களை சொல்கிறார். புத்தினா எது வச்சுட்டு நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணுறது அது புத்தின்னு வச்சுக்கலாம். அதனால என்ன உபயோகம் கேட்டால் அதுக்கு அது விவேகஜானோபயோகின தஸ்யாக தர்மான் சாத்விக தாமசான் ஆஹா தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம் சாத்விகம் ஏதத்ரூபம் தாமசம் அஸ்மாத் விபர்யஸ்தம். இந்த புத்திக்கு ரெண்டு விதமான தர்மங்கள் உண்டு. சாத்விக தர்மங்கள், தாமச தர்மங்கள் சொல்கிறார். சாத்விக தர்மங்கள் எவைகள் சொன்னால் இதுதான் தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம். தர்மம்னா இங்க காரிகையில் இருக்கிற தர்ம சப்தத்துக்கு அபியுதய நிஸ்ரேயச தர்மம் அர்த்தம். அந்த தர்மம் அர்த்தம் அபியுதய நிஸ்ரேயச ஹேது, நமக்கு நல்லதே கொடுக்கிறது, அந்த தர்மம்னு அர்த்தம். அப்போ புத்திக்கு ரெண்டு விதமான சுபாவங்கள், சாத்விக சுபாவம், தாமச சுபாவம். அதில் சாத்விக சுபாவத்தோட சேர்ந்த 4 சுபாவங்கள் தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம். தர்மம் என்ற ஒரு சுபாவம், ஞானம், அப்புறம் விராகம், ஐஸ்வர்யம், 4 விதமாக இருக்கு. அது ஒன்று ஒன்றா சொல்ல போகிறார். தர்ம அபியுதய நிஸ்ரேயச ஹேது வியாக்கியானத்தில் தத்திர யாகதானாத் அனுஷ்டான ஜனிதா தர்ம அபியுதய ஹேது புண்ணியம்னு அர்த்தம். இங்கே அத்தியவசாயோ புத்தி தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம் என்ற இடத்துல தர்ம சப்தத்துக்கு புண்ணியம் அர்த்தம். விகிதமான கர்மாக்களை பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த அதிருஷ்டம், அதே தர்மம்னு சொல்றது. அது மட்டும் இல்லை, அஷ்டாங்க யோகானுஷ்டான ஜனிதா, அஷ்டாங்க யோகம் யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி, இதெல்லாம் இதனுடைய அனுஷ்டானத்தினாலேயும் விசேஷமான சில புண்ணியங்கள் கிடைக்கிறது. அதையும் இங்கே எடுத்துக்கலாம். குணபுருஷ அந்யதாக்கியாதர் ஞானம். இப்போ தர்மம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஞானம் சொன்னால் என்ன? குணபுருஷ அந்யதாக்கியாதர் ஞானம். அப்படின்னா குணம் சொன்னால் இங்கே குணங்கள், புருஷன் சொன்னால் ஆத்மா. அப்போ இந்த குணங்கள் வேற, ஆத்மா வேற என்ற பிரித்து தெரியறது இல்லையா? இதுக்கு விவேகம், ஞானம்னு பேர். அதனுடைய டிஃபரன்ஸ் தெரியறது. குணங்கள் வேற, அது புருஷனுடைய சுபாவம் இல்லை. திரிகுணங்கள் புருஷனுடைய சுபாவம் இல்லை. புருஷா திரிகுண சூன்யா, குணங்கள் இல்லாத அசங்கமான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். இப்படி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை 3 குணங்களிலிருந்து பிரித்து தெரியறது. அந்த அறிவுக்கு பேர் இங்கே ஞானம், விவேகம். அப்புறம் விராக வைராக்கியம். அந்த இடத்துல விவேகம் இல்லை. வேதாந்தத்திலேயே இந்த விவேகம் சொல்லலாம், என்னால் ஒன்றும் விரோதம் இல்லை. அதுவும் இந்த விவேகத்தை சேர்க்கக்கூடாது என்றது கிடையாது. அது மட்டும் இல்லை, வேதாந்தத்திலையும் விவேகம் சொல்றது
ஒரே ஒரு விவேகத்தை மட்டும் இல்லை, எத்தனை எந்தெந்த விவேகங்கள் நமக்கு தேவைப்படுறதோ, ஒரு முமுட்சுக்கு என்ன விவேகங்கள் தேவைப்படுறதோ எல்லாமே எடுத்துக்கலாம் சொல்றார். அது மட்டும் இல்லை, அது அப்படியே எழுதுறாரு அவர்தான். நித்யானித்ய வஸ்து விவேகா இத்தியாதி. ஆமாம், நித்யானித்ய வஸ்து விவேகா, மித்யா அமித்யா வஸ்து விவேகா, எல்லாமே என்னென்ன விவேகங்கள் நமக்கு தேவைப்படுறதோ எல்லாமே எடுத்துக்கலாம். அது ஒன்று எழுதுறாரு அவர்தான். அது ஒன்றும் அதனால ஒன்றும் ஊர்ஜிதப்படுத்தும் போது நித்திய வஸ்து விவேகம் பிரம்மா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படிதான் எழுதுறார். கிரந்தத்தில் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனால் அது மட்டுமா விவேகம்னு அப்படி இல்லைன்னு சொல்றேன். எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ அதுல லௌகிக விஷயமாவும் நித்யானித்ய வஸ்து விவேகம், வைதிக விஷயத்திலையும் எல்லாம் சாஸ்திரப்படியும் நித்யா, எல்லாமே 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 எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் இங்க என்ன சொல்றீங்க? இப்போ அந்தக்கரணம் நான் வேற, அந்தக்கரணம் மனசு சரீரம் எல்லாம் வேற. இது தெரிஞ்சுக்கணுமா இல்லையோ? சரீரம் நான் கிடையாது என்றது வேதாந்திக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? வேணும் இல்லையா? அவ்வளோதான். அதனால அதுவும் அங்கே விவேகம் சொன்னால் எல்லா விவேகத்தையும் எடுத்துக்கலாம். இவெல்லாம் இங்கே அதுதான் சொல்கிறார். குணபுருஷ அந்நியதாக்கியாதர் ஞானம். அப்புறம் விராகம் சொன்னால் வைராக்கியம், ராகாபாவா, விஷயத்தில் ஆசக்தி இல்லாமல் இருக்கிறது, அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. ஆமாம், எல்லாமே சந்தேகம் இல்லை. அதில் ஒன்றும் யாருக்கும் அபிப்பிராய வித்தியாசம் இல்லை. அப்புறம் என்னாச்சு? ஐஸ்வர்யம்னு இருக்குது. அப்புறம் வைராக்கியத்தை பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் வியாக்கியானத்தில். அது அப்புறம் பார்த்துக்கலாம். தஸ்ய யதமான சம்ஞா, வதிரேக சம்ஞா, ஏகேந்திரிய சம்ஞா, வசீகார சம்ஞா, இது சதஸ்ர சம்ஞாக, ராகாதய, அப்படிலாம் வைராக்கியத்துக்கு பலவிதமான ஸ்டேஜஸ் இருக்குன்னு யோகசூத்திர பாஷ்யத்திலேயே இருக்குது. இந்த விஷயங்களும் இருக்குது. ராகாதய கஷாயாக சித்தவர்த்தினா, ராகாதிகளுக்கு கஷாயம்னு பேர். கஷாயம் செய்கிற அப்படி கலங்கி, இப்போ எத்தனையோ ஜென்மாக்களில் வந்திருக்கக்கூடிய அனுபவங்களை சூக்ஷ்ம ரூபமாக மனசில் நிற்கிறது இல்லையா? இதுக்கு தானே நிற்கிறதுனால ராகம்னு அந்தந்த விஷயத்தை நமக்கு இஷ்டமாக தோன்றுறது. ஒருத்தனுக்கு எது இஷ்டமாக தோன்றதோ அது இன்னொருத்தனுக்கு இஷ்டமாக தோன்றதில்லை. அப்போ சில பேருக்கு சில விஷயத்தில் அட்ராக்ஷன், இன்னும் சில பேருக்கு வேறு விஷயத்தில் அட்ராக்ஷன். இதெல்லாம் இப்போது ராகம் நம்மளுடைய மனசில் இருக்கிற வாசனை மூலமாக வரும். இதான் சொல்கிறேன். தஸ்மாத் தத்ர பிரவர்த்திஷதா. ஐஸ்வர்யத்தை பற்றி பார்க்கலாம். ஐஸ்வர்யம் புத்தி தர்மா யதா அனிமாதி பிராதுர்பாவா. இங்கே வந்து ஐஸ்வர்யம் சொன்னால் அஷ்டைஸ்வர்ய சித்தின்னு சொல்கிறது இல்லையா? யோக சூத்திரத்தில் இருக்கு. யோக சூத்திரத்தில் டைரக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் வருது. அது இல்லை. அனிமா மகிமா லகிமா ஈஷித்வம் வசித்வம் பிராப்தி பிராகாமியம், இப்படி எல்லாம் சித்திகள் உண்டு. அந்த அஷ்டைஸ்வர்ய சித்தியே ஐஸ்வர்யம்னு சொல்லியிருக்கேன். அந்த ஐஸ்வர்யம் அங்கதான் இங்கே அதுதான். அனிமா அனுபாவா யதா ஷிலாமபி பிரவிசதி. லகிமா லகுபாவா யதா மரீச்சீன் ஆலம்பிய சூரியலோகம் யாதி. இப்போ ஏற்பட்ட அநேக விதமான சித்திகள் உண்டு. அதெல்லாம் புராணத்துலலாம் தெரியுது. பல பேருக்கு அந்த சித்திகள் இருந்ததாக தெரியுது. இப்போ இல்லாட்டாலும் அந்த காலத்தில் பல பேருக்கு இந்த மாதிரி யோக சித்திகள், அனிமா மகிமா. அனிமான்னு சொன்னால் அனுபாவம். ஷிலாமபி பிரவிசதி, ஒரு சிலையிலும் போய் சேர முடியும். லகிமான லகுத்துவம், சூரிய மரீச்சின்னு ஆலம்பிய சூரியலோகம் யாதி, சூரிய ரஷ்மிகளை பிடிச்சிட்டு சூரியலோகத்தில் போகிறது. மகிமா மகதோபாவா யதா மகான் சம்பவதி. பரிணாமம், பெரிய ஹனுமான் சின்னதாக போயிருக்கான், அப்புறம் பெருசாக வந்திருக்கான், அப்படிலாம் கதையில் தெரியுது இல்லையா? அப்படிலாம் நடக்கும் தோன்றது யோக சூத்திரம் பார்த்தா. எப்படி இருக்கு? ஐஸ்வர்யம் சக்தி, இதான் எல்லாமே சக்தி விசேஷம் தானே. சித்திகள்னு சொல்றது, சித்தியோ சக்தியோ இதெல்லாம் ஒண்ணுதான். சரி, இருக்கட்டும். இப்போ ஏற்பட்ட பலவிதமான சித்திகள் உண்டு, அதே ஐஸ்வர்யம்னு சொல்றது. இதான் தர்மோ ஞானம் விராக ஐஸ்வர்யம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய புத்தி என்றது இருக்கிறதுனால, புத்தி தத்துவம் இருக்கிறதுனால வரக்கூடிய விசேஷங்கள். இது எல்லாமே தர்மம்னா புண்ணியம், ஞானம்னா தத்துவ விவேகம், விராகம்னா ராகம் இல்லாமல் இருக்கிறது, ஐஸ்வர்யம்னா அனிமாதி சித்திகள். இதெல்லாம் புத்தியுடைய சாத்விக பாவங்கள்னு சொல்கிறார்.
சாத்விகம் ஏதத் ரூபம் தாமசம் அஸ்மாத் விபர்யஸ்தம். அஸ்மாத் விபர்யஸ்தம், இதனுடைய விபரீதம் இருக்கு இல்லையா, அதுதான் தாமசம். அப்போ அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். இதுவும் அப்போ புத்தி தான் ரெண்டு விதமாக நமக்கு சேனலைஸ் பண்ண முடியும். சாத்விகமாக சேனலைஸ் பண்ணுறதா இருந்தால் இது 4ல் 1 கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும். தர்மமோ ஞானமோ வைராக்கியமோ ஐஸ்வர்யமோ கிடைக்கிறதுக்கு அந்த ரூட்டில் சேனலைஸ் பண்ணணும். அது பண்ணலைன்னா விபரீத மார்க்கத்தில் போயிடும். அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம் அதுதான் கிடைக்கும். அது தெரியுது. இப்படி புத்திக்கு 4 புத்தி தத்துவத்துக்கு இப்படியெல்லாம் விசேஷங்கள் இருக்குன்னு அந்த காரிகையில் சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அகங்காரத்தை பிரகிருதையார் மகான் தத்தோ அகங்கார மகத்தத்துவம் ஆயிடுத்து. அடுத்தது அகங்காரம். அபிமானோஹங்காரஸ் தஸ்மாத் த்விவித பிரவர்த்ததே சர்கः ஏகாதசகஷ்ட கணः தன்மாத்திர பஞ்சகश्चैव. அபிமானோஹங்காரः தஸ்மாத் த்விவித பிரவர்த்ததே சர்கः. அகங்காரம் சொன்னால் அதனுடைய லட்சணம் அபிமானः, நான் என்ற எண்ணம் இருக்கு இல்லையா, இதுதான் அகங்காரம். யத் கலு ஆலோசிதம் மதம் ச தத்ர அகம் அதிகிருதः சக்தः கல்லு அகம் அத்ர மதர்த்தா ஏவாமி விஷயா மத்தோ நான்யः அத்ர அதிகிருதः கஷ்டிதஸ்தி அதः அகம் அஸ்மி இது யः அபிமானம். நான் என்ற சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஃபீல் எல்லா சமயத்திலும் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் அகங்காரம்னு பேர். அது இல்லைன்னா விவகாரமே நடக்காது. ஹியூமன் சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்கிறது, ஹியூமன் மட்டும் இல்லை, லிவிங் பீயிங் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. ஹியூமன் மட்டும் எடுக்கக்கூடாது. லிவிங் பீயிங்காக இருந்தால் ஒரு நான் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்க முடியாது. அது வச்சுட்டு தான் லிவிங் பீயிங் சொல்கிறத. ஜீவா சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. நம்மளுடைய எல்லா பெர்ஸ்பெக்டிவும் அப்படி தான் போடுவேன். இது எனக்கு உபயோகம் இல்லை, இது உபயோகம் இருக்குது. நான் என்ற பொறுத்த வரைக்கும் தான் லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அகமஸ்மி இது யஹ அபிமானः சஹ அசாதாரண வியாபாரः அகங்காரः. அது இந்த அபிமானம் என்றது எதனுடைய அசாதாரண வியாபாரமோ அந்த தத்துவத்தை அகங்காரம்னு சொல்கிறது. தம் உபஜீவியகி புத்திர் அத்தியவசியதி. அது இருந்தால் தான் புத்தியில் நிச்சயம் வரும். நான் என்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். அது இல்லைன்னா புத்தி வேலை பண்ணாது. நான் என்ற எண்ணம் வந்தால் தான் புத்தி வேலை பண்ணும். தூக்கத்தில் நான் கிடையாதுன்னா ஆத்மா கிடையாதுன்னு இல்லை, அகம் என்ற எண்ணம் கிடையாது. அகங்காரம் ஸ்புரிக்கிறது இல்லை, அதனால வேலையும் நடக்கிறது இல்லை, புத்திக்கும் வேலை இல்லை. எழுந்த உடனே அகம் ஸ்புரிக்கிறது, அகங்காரம் ஸ்புரிக்கிறது, உடனே புத்திக்கு வேலை வந்து தம் உபஜீவியகி புத்திர் அத்தியவசியதி கர்த்தவியம் ஏதன் மயா இது தஸ்ய காரியபேதம் ஆஹா தஸ்மாத் த்விவித பிரவர்த்ததே சர்க்கா. இந்த அகங்காரத்தில் இருந்த ரெண்டு விதமாக சிருஷ்டி நடக்கிறது. த்விவிதா பிரவர்த்ததே சர்க்கா. எப்படி சொல்கிறார்? ஏகாதசகஷ்ட கணः தன்மாத்திர பஞ்சகश्चैव. ஏகாதச கணம் தஸ்மாத் ஷோடசகாலம் இருக்கு இல்லையா, அதுக்கு 2ஆக பிரித்தா 11, 5. அதில் ஏகாதச இந்திரியாணி பஞ்ச தன்மாத்திராணி, அவ்வளோதான். தஸ்மாத் த்விவித பிரவர்த்ததே சர்க்கः ஏகாதசகஷ்ட கணः தன்மாத்திர பஞ்சகश्चैव. ஸ்பஷ்டமாக இருக்கு. ஆமாம், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதிதி பரிபாவினி சாபம் கொடுக்கிறாரு. ஆமாம், அந்த இடத்துல அவருடைய அகங்காரத்தினால சாபம் கொடுக்குறதா நம்ம எடுத்துக்கணும். இல்லை, நீங்கள் அப்படி யோசிச்சா என்ன வரும், அந்த அர்த்தத்தில் பார்த்தா அது கர்வம்னு அர்த்தத்தில் நீங்கள் கொண்டு வர்றது. அது சில சமயத்தில் தான் இருக்குது. இங்கே சொல்லக்கூடிய அகங்காரம் எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய அகங்காரத்தை சொல்கிறது. இப்போ நீங்கள் பேசுகிறதுனா அகங்காரம் இருக்கிறதுனால தான் பேசுறது, இல்லை பேச முடியாது. ஆனால் அதுக்கு கர்வம்னு அர்த்தம் இல்லை. நான் என்ற எண்ணம் நடக்கிறது இல்லையா உள்ளுக்குள்ள, நான் என்ற ஒரு எண்ணம் வரதோ இல்லையோ, அதுக்கு தான் அகங்காரம்னு பேர். அதுக்கு தான் சொன்னேன், அகங்காரம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் லோகத்தில் சொல்கிற அர்த்தத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். லோகத்தில் கர்வம், திமிரு அந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது, அந்த அர்த்தத்தில் இங்கே பிரயோகம் பண்ணலேன்னு சொல்கிறேன். புரியுதா? லோகத்தில் அகங்காரம் சொல்கிறது தோஷமாக சொல்கிறேன். அந்த அகங்காரம் வேற, அதுக்கு கர்வம்னு பேர். இந்த அர்த்தத்தில் அது இல்லை. இங்கே நான் என்ற எண்ணம் அது இல்லாமல் பேச முடியாது, கர்வம் இல்லாமலே பேசலாம். ஆமாம், அதுதான்.
அதனால கர்வம் என்ற அர்த்தத்தில் இங்கே யூஸ் பண்ணல, அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம் இல்லை. அதனால அதான் பிரிச்சுட்டாங்க. ரிஷிகளுக்கு எல்லாருக்குமே இருக்கு, அது எல்லாருக்குமே அது இருக்கு. கர்வமும் இருக்கலாம், அது சில சமயத்தில் வரும். ஆமாம், அகங்காரம் எல்லா சமயத்திலையும் இருக்கு, கர்வம் எல்லா சமயத்திலையும் வராது. நமக்கு சில சமயத்தில் ஒரு உள்ளுக்குள்ள வரும், அது வரலாம். அதை விவேகபூர்வமாக அடக்கிறது, சில சமயத்தில் அடக்க முடியாது போகிறது எல்லாம் லோகத்தில் சகஜமாக இருக்கு. இப்போ ரிஷிகள் சொன்னால் நம்மளுடைய ஒரு கன்செப்ட் எப்படின்னா, அவன் என்ன சொல்கிறது, கர்வம் இல்லாதவர் அப்படி ஒன்றும் கிடையாது, தபஸ்விகள் அவ்வளோதான். தப்பான எண்ணங்கள் அவருக்கும் வரலாம். ஒரு ரிஷி பண்ணுறதுனால, ரிஷினால் மகான் வேற அர்த்தம், தபஸ் பண்ணுறது இல்லையா, தபசக்தி இருக்கிறதுனால மந்திரதிரஷ்டா ரிஷி அவ்வளோதான் இருக்கு. அதுக்கு தேவையான தபஸ் அவர்கிட்ட இருக்கு. அதனால கெட்ட எண்ணங்கள் இல்லைன்றது நினைக்க முடியாது. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. கெட்ட எண்ணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ லோகத்தில் எத்தனையோ சித்தாள் இருக்கா, பல விதமாக சித்திகள் உள்ளவா இருக்கா, அவளுக்கு கெட்ட எண்ணம் இல்லைன்றது கிடையாது, சித்தியும் இருக்கு, துஷ்டனாகவும் இருக்கலாம். இப்போ ராவணாதிகள் இருக்கு இல்லையா புராணத்திலேயே, அவள் சாதாரணமாக இல்லை. ஆமாம், அவள் தபஸ்விகள். ஆனால் தபஸ்வியாக இருந்தால் துஷ்டன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வேற விஷயம். இப்போ அது எதனால வருது அப்படின்னா அந்த கர்ம பலத்தினால. ஆமா, வரும். சாத்விக ஏகாதச பிரவர்த்ததே வைகிருதாத் அஹங்கார பூதாதேஸ் தன்மாத்ரஹ ச தாமசஸ்தைஜசாத் உபயம். சாத்விக ஏகாதச பிரவர்த்ததே வைகிருதாத் அஹங்காராத். அஹங்காராத் வைகிருதாத் சாத்விகாத் அஹங்காராத் பிரவர்த்ததே. சத்வகுண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து ஏகாதச சர்க்கங்கள் வருது. அப்படின்னா ஏகாதச சர்க்கம்னா என்ன அர்த்தம்? 11 சிருஷ்டிகள். என்ன? இந்திரியங்கள் அகங்காரத்திலிருந்து வருது. அது என்ன விசேஷம்னா, சத்வகுண விசிஷ்டமான அகங்காரத்தில் 3 குணங்களும் இருக்கு. சத்வகுணமும் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு, தமோ குணமும் இருக்கு. அதுல சத்வகுண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள் வருது. தமோ குண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் வருது. இப்படி பிரிச்சு காமிக்கிறார். இப்போ இந்திரியங்கள் எதுக்காக உபயோகப்படுத்துறது? ஏதோ ஒரு ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு தானே. இந்திரியத்தினுடைய உபயோகம் என்ன? சென்ஸ் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், இந்த கர்மேந்திரியமாக இருக்கட்டும், ரெண்டும் அகங்காரத்திலிருந்து வந்ததுதான். இது சாத்விகாத் அகங்காரா. சாத்விக ஏகாதச பிரவர்த்ததே வைகிருதாத் அஹங்கார. சாத்விகாத் அஹங்காராத் பிரவர்த்ததே इति भवति इत्यर्थः. तावदेव. भूतादेस्तु अहङ्कारात् तामसास्तु तन्मात्रो गणः प्रवर्तते. कस्मात्? यतः सः तामसः. एतदुक्तं भवति. यद्यप्येकः अहङ्कारः तथापि गुणभेद उद्भव अभिभवाभ्यां भिन्नं कार्यं करोति. अहङ्कार ஒன்றுதானே, வாஸ்தவம் தான், ஒன்றுதான். ஆனால் அகங்காரம் சத்துவகுண விசிஷ்டமாக இருந்த ஒரு காரியத்தை பண்ணுறது, தமோ குண விசிஷ்டமாக இன்னொரு காரியத்தை பண்ணுறது. அதில் தமோ குண விசிஷ்டமாக அகங்காரம் என்ன பண்ணுறதுன்னா, பஞ்சபூதங்களை பஞ்ச தன்மாத்திரைகளை சிருஷ்டி பண்ணுறது. அதனால் பஞ்ச தன்மாத்திரைகள் தமோ குண ரூபமாக இருக்குது, தமோ குண பிரதானமாக இருக்குது. அந்த மாதிரி சத்துவகுண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் வருது. அதனால இந்திரியம் சத்துவ காரியத்தை பண்ணுறது. சத்துவ காரியம்னா ஞானம். சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம்னு இருக்குது கீதையில். அதான் சொல்ல ஆரம்பித்தேன்னா, ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கு தானே இந்திரியங்களே உபயோகப்படுத்துறது. அப்போ அந்த ஞானமானது ஞானத்தை உண்டு பண்ணுறது என்றது இந்திரியத்தினுடைய வேலை. அதனால இந்திரியம் சத்துவகுண விசிஷ்டமாக இருக்கு. சத்துவகுணத்தினுடைய வேலை தானே ஞானம் உண்டு பண்ணுறது. அதனால அந்த இந்திரியங்கள் சத்துவகுண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து வந்தது சொல்கிறார். பஞ்ச தன்மாத்திரைகள்னா அது ஒரு தமோகுண சுவாவத்தோடு, அதுக்கு ஞானம் கிடையாது, ஞானத்துக்கு உபயோகம் இல்லை. வஸ்துக்கள் என்ன சொல்கிறது, பரிணமிக்கணும். லோகத்தில் எத்தனையோ பரிணாமங்கள் ஏற்படுறோம். அந்த பரிணமிக்கக்கூடிய வஸ்து இது, இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் சொல்கிறது. பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு பஞ்சபூதங்களாக பரிணாமம் ஏற்படுறது.
பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் பலவிதமான காரிய பதார்த்தங்கள் லோகத்தில் தெரியுது. இப்பேற்பட்ட பஞ்சபூதங்கள் உடைய மூல ரூபமான பஞ்சதன்மாத்திரைகள் அது தமோ குண விசிஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்? தமோ குண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து வந்ததுனால சாத்விக ஏகாதச பிரவர்த்ததே வைகிருதாத் அகங்காரா பூதாதேஹ தன்மாத்திரா சஹ தாமசா தைஜசாத் உபயம். இதை இப்போ மூணாவது அந்த கடைசியில் இதை அர்த்தம் சொல்லணும். தைஜசாத் உபயம். இப்போ சத்துவகுணத்தினுடைய வேலை சொன்னான், தமோ குணத்தினுடைய சொன்னான், ரஜோ குணத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. அது நனு எதி சத்வதமோபியாமேவ சர்வம் காரியம் ஜன்யதே ததா கிருதம் அகிஞ்சித் கரேன ரஜசா. ரஜஸ் வியர்த்தமாக போடுத்தேன், ரஜோ குணத்துக்கு என்ன வேலை கேள்வி கேட்குறார். இத்தியத ஆஹா தைஜசாத் உபயம். தைஜசாத் ராஜசாத் உபயம் கணத்வயம் பவதி. यद्यपि रजसः न कार्यान्तरमस्ति तथापि सत्वरजसि स्वयं अक्रिये समर्थे अपि स्वस्वकार्यं कुरुतः रजस्तु चलतया ते चालयति तदा स्वस्वकार्यं कुरुतः इति. அப்படின்னா சத்துவகுணः அகங்காரத்தினுடைய சத்துவகுணம் இல்லைன்னா சத்துவகுண விசிஷ்டமான அகங்காரம் எப்படியாவது சொல்லலாம். இது ஏகாதச இந்திரியங்களா பரிணமிக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி தமோகுண விசிஷ்டமான அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகளா பரிணமிக்கிறதுன்னு சொல்றோம். இது பரிணமிக்கிறது என்றது ஒரு பிரவೃತ್ತಿ தானே. அது அந்த பிரவೃತ್ತಿ நடக்கணும்னா ரஜோகுணம் வரும். அதனால ரஜோகுணத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுதான் வேலை. இந்த சத்துவகுணத்தையும் தமோ குணத்தையும் பிரவர்த்திக்கிறது, பிரவர்த்தி பண்ணும்படியா பண்றது. இல்லைன்னா இந்த ரஜோகுணம் இல்லாத போனால் சத்துவகுணம் அப்படியே சத்துவகுணமாகவே நிற்கும், அதனுடைய காரியங்கள் ஒன்றும் வராது. அப்போ ஏதோ ஒரு காரியம் ஒரு வேலை நடக்கணும்னா ரஜோகுணம் வரும். அதனால சத்துவகுணம் தான் இந்த இந்திரியங்களா மாறுறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் சத்துவகுணம் இந்திரியங்களா மாறணும்னால் அதுக்கு ரஜோகுணம் வரும். சத்துவகுணஸ்ய பிரேரகः सत्वगुणस्य प्रेरकः एवं रजोगुणस्य प्रेरकः तमोगुणस्य प्रेरकः सत्वतमोगुणयोः प्रेरकः रजोगुणः सत्वतमोगुणयोः प्रेरकः रजोगुणः इति अर्थः. उभयं सिद्ध्यति तैजसादुभयं. तैजसाद சொன்னா ராஜசாத் அர்த்தம், ரஜோகுணாத் அர்த்தம். இங்கே தைஜச சப்தத்துக்கு ரஜோகுணம் அர்த்தம். தைஜசமான அகங்காரம் ரஜோகுண விசிஷ்டமான அகங்காரம் அர்த்தம். தைஜசாத் உபயம். உபயமपि कार्यं தைஜசாदेव भवति, रजोगुण विशिष्टाद अहंकारादेव भवति.